இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கான தொகை ப்ளஸ் கோடைக்கால தொகை அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர். இது பெண்கள் மத்தியிலையும் வரவேற்பை பெற்றிருக்கு. கூட்டணி கட்சிகளும் சத்தம் இல்லாமல் ஒரு சாதனை பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு கூட்டணி கட்சிகளும் வரவேற்கிறார். எதற்காக அவசரப்படுறாரு அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இல்லை, அதாவது மக்கள் நல திட்டங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி மக்கள் நலன் சார்ந்து மட்டுமே நாங்கள் சிந்திக்கிறோம். இப்போ ஒருவேளை தேர்தல் உடனடியாக அறிவிக்கப்படுதுன்னு வச்சிங்களேன், ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லும், மகளிர் உரிமை தொகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும். அப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மகளிருக்கு கொடுக்குறோன்னு சொன்ன திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஆரம்பித்த திட்டத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணுமா பண்ணாதா? இது முயற்சி பண்ணாதுன்னு தானே சொல்கிறாங்க. பண்ணாதுன்னு யார் சொன்னா? இல்லை சார், ஏற்கனவே நடைமுறையில் செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை யார் நிறுத்த போகிறா? எலெக்ஷன் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் புதுசாக ஒரு திட்டங்களை நீங்கள் அறிவிக்கக்கூடாது, செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செயல்பாட்டில் இருக்கிற திட்டத்தை இப்போ ஏற்கனவே முதியோர் உதவித்தொகை போயிட்டுருக்கா, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கும்போது அதில் போய் யார் கை வைக்க போகிறா? இல்லை, பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகளும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை நடுநிலையாக செயல்பட வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் நம்பினா அதுக்கு நான் தமிழிசை சொல்கிறாங்க, கடந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் கூட நிறுத்தலையே அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு போடுற அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணம் போடும்போது அவர் எப்படி அதை நிறுத்துவார்? அப்போ அவர் அதை நிறுத்த மாட்டார். ஆனால் நீங்கள் மாநில தேர்தல்கள் நடக்கிற எல்லா மாநிலங்களையும் போய் பாருங்களேன், எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குனாங்களா இல்லையா? அப்போ தன்னுடைய மகளிர் சகோதரிகள் கஷ்டப்பட இல்லை, இது ஒரு சாக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேர்தல் பயத்தில் இப்படி ஒரு சாக்கு சொல்கிறாங்க. இது தோல்வி பயம்தான். இது தோல்வி பயம்தான். அட்வான்ஸாக 3 மாதத்துக்கு போடுறது தோல்வி பயம்தான் அப்படிங்கிறாங்க. ஊக்கத்தொகை என்ன கடந்த ஆண்டு வெயில் இல்லையா? பீகாரில் 10,000 ரூபாய் போட்டிங்கல்ல, அது எதோட பயம்? அது விமர்சனத்துக்கு வந்தது. விமர்சனத்துக்குள்ளே நான் வரலைங்க. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல உத்தமர்களான்றது ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். ஆனால் நாங்கள் எந்த திட்டத்தையுமே தேர்தலுக்காக நடைமுறைப்படுத்தவில்லை, முதல்ல அதை உணரணும். குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் சொல்லாத காலை சீட்டுண்டி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். தேர்தலில் அறிக்கையில் சொல்லாத, வாக்குறுதியில் சொல்லாத புதுமை பெண் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லாத தமிழ் புதன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லாத நான் முதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் தேர்தலுக்காக நாங்கள் சொல்லப்பட. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடியும். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது, நாங்கள் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை, 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கைன்னு வெளியிட்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சொன்னது 2000 ரூபாய். அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் குலவிளக்கு திட்டம்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்போ ஸ்டாலின் செய்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரா சொல்லலையா? அதே எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்கல, 27 மாதம் நான் போராட்டம் பண்ணி அதை நான் வர வச்சேங்கிறாரு. 1000 ரூபாவே கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி குலவிளக்கு திட்டத்தில் எப்படி 2000 ரூபாய் கொடுப்பாரு? இருங்க, எப்படி கொடுப்பாருன்னு பதில் அவர்கிட்ட இருக்கா? இல்லை. ஆனால் நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறோம். ஸோ வாயில் வடை சுடுறதுக்கும் நடைமுறைப்படுத்தி காட்டினதுக்கும் 1008 வித்தியாசம் இருக்குது. நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு நாங்கள் செஞ்சு காட்டுறோம். எடப்பாடி பழனிசாமி நடக்காதுன்னு சொன்னார். அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, 2023 செப்டம்பர் முதல் தான் இவங்க தராங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தது எப்போ? அந்த 27 மாதம் நாங்கள் போராடினதில் தான் கொடுத்தாங்கங்கிறாரு. ஏங்க, ஒரு வாதம் வைக்கிறீங்கன்னா அதில் குறைந்தபட்ச நியாயம் இருக்கணுங்க. 2011 21 வரைக்கும் நீங்கள் பண்ண நிர்வாக சீர்கேடை யாருமே மறந்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. வருவாய் பற்றாக்குறை எத்தனை ஆயிரம் கோடியை விட்டுட்டு போனீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நாங்கள் வருவாய் பற்றாக்குறை நாங்கள் குறைச்சிருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. கல்வியில் உயர்த்திருக்கிறோமா இல்லையா? தனி மனித வருமானத்தில் உயர்த்திருக்கோமா இல்லையா? தொழில் முதலீடு, ஒரு நிமிஷம் இருங்களா, நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? தொழில் முதலீட்டை உருவாக்கி இருக்கிறோமா இல்லையா? வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோமா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுனா எப்படிங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்ல சொல்கிறீங்க நீங்கள்? கொஞ்சம் தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கையோ இல்லை தமிழ்நாட்டுடைய வரவு செலவு கணக்கு தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்கன்ற நான்.
எதையுமே பார்க்காம பொத்தாம்பொதுவா மைக் இருக்குன்னு பேசினா என்ன பேச முடியும் உங்ககிட்ட? கோடைக்கால தொகைன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அது 2023, 2024, 2025லாம் கோடைக்காலம் வரலையான்னு கேட்குறேன். நான் 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் கொடுக்க முடியும்னா, கொடுக்குறேன்னு சொன்ன நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்க முடியும். முதல்ல எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கான காரணங்கள் தான் நான் முதல்ல சொன்ன விஷயங்கள்லாம். நாங்கள் எல்லா கட்டத்திலையும் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி இல்லை சார், தமிழிசை சவுந்தரராஜன், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இன்னைக்கு பேசின விஜய் கூட சொல்கிறது என்ன, எலெக்ஷனுக்காக இது மாதிரி கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சொல்கிற குற்றச்சாட்டு அதுதான். இது வாங்குற மகளிருக்கு வரவேற்பு தெரிவிக்கலாம், கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கலாம். எதிர்கட்சி குற்றம் தான் சொல்லும், பயத்தில் உளரதான் செய்யும். அந்த பயத்தை நீங்கள் ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்க? டெபாசிட் போயிடுமோன்னு பயம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு. தான் நிற்கிற தொகுதியிலலாம் தோத்துருன்ற பயம் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கும். ஐயோ அவசரப்பட்டு எடப்பாடியோட சேர்ந்துட்டுமேன்ற பயம் டிடி தினகரனுக்கு இருக்கும். இந்த பயத்தில் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எங்களோட திட்டத்தை மக்கள் எப்படி வரவேற்கிறாங்கன்னு பாருங்க, பெண்கள் எப்படி ஆரவாரமாக கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. சரிங்க, இந்த 5000 ரூபாய் எங்கெங்க போகுது? மக்கள் தானே செலவு பண்ண போகிறாங்க. அப்புறம் என்ன? அப்போ மக்கள் செலவு பண்ண போகிறாங்க. பொருளாதார அடிப்படையில் மக்கள் தன்னுக்கிட்ட வந்து அது சுழற்சி முறையில் வரப்போகுதுங்க. ஈஸியாக இருக்குதுங்க. கருதல் எடுத்துக்கிட்டு தாங்க அவங்களும் வரவேற்கிறாங்க, இல்லைன்னு சொல்லி அவங்க வரவேற்கல, வயிற்றுச்செல்லாம் புலம்புறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்ததோட விளைவு வயிற்றுச்சல் ஆகிட்டாப்ல. திருப்பதியில் இருக்கிறன்றாப்புல, அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துன்னு இருக்காப்புல. அப்போ எந்த அளவுக்கு பயம் இருக்குதுன்னு பாருங்க நீங்கள். இதுதான் நான் சொல்றது கலை நிதர்சனமான உண்மை, கலை யதார்த்தம் தான். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, பீகாரை வந்து உதாரணம் காட்டுறாங்க. பீகாரில் பெண்களுக்கு அந்த தொகை போகுதுன்னா குடும்ப செலவுகளுக்கு தான் பயன்படுது முழுக்க முழுக்க, ஏன்னா அங்கே பூரண மதுவிலக்கு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் குடிக்கிறவங்களால டாஸ்மார்க்கு போகுது, அப்படி அதில் வந்து இந்த 1000மும் போகுது அப்படிங்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அமித்ஷா வந்து தமிழிசையை திட்டும்போது நான் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டேன். என்னப்பா இப்படி பொதுவெளியில் ஒரு தமிழச்சியை வந்து திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பீகாருடைய வளர்ச்சியும் தமிழ்நாடு வளர்ச்சியும் ஒப்பிட்டு பேசுவீங்களா? பீகாருடைய கல்வித்தரம் என்ன, தமிழ்நாடுடைய கல்வித்தரம் என்ன? பீகாருடைய உட்கட்டமைப்பு தரம் என்ன, தமிழ்நாடு உட்கட்டமைப்போட தரம் என்ன? பீகாருடைய சுகாதார கட்டமைப்பு என்ன, தமிழ்நாடு உட்கட்டமைப்பு என்ன? ரெண்டும் ஒன்றா? என்னதான் பேசுகிறீங்க? தயவு செஞ்சு ஒரு டேட்டாவோட பேச சொல்லுங்கன்ற. இங்கே ஒரு உதாரணத்துக்கு புதுமை பெண் திட்டத்தாலையும் தமிழ் புதல்வன் திட்டத்தாலையும் உயர்கல்வியில் சேர்ற மாணவர்களோட ரேஷியோ 34% உயர்ந்திருக்குன்னு ஒரு தரவு சொல்லுது. காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கு வரும் பிள்ளைகளுடைய சராசரி உயர்ந்திருக்குன்னு ஒரு தரவு சொல்லுது. நீங்க பீகாரோட ஒப்பிட்டு பேசுறீங்க. இங்க கல்வி உயர்ந்திருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த பணம் எங்க போகுது? கல்விக்கு செலவாகுதுன்னு நாங்க நம்புறோம். நீங்க வேற மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களோட தப்பான புத்தி உங்களுக்கு அப்படிதான் தோணும். நாங்கள் அதை மக்கள் சரியாக செயல்படுத்துவாங்க, மக்கள் சரியாக அதுக்கு வரவு செலவு பார்ப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம். விடிய அரசு விடுவதற்குள் போட்ட 5000 போனது எதனால் தெரியுமா? டிஜிட்டல் இந்தியா, பிரதமர் கொண்டாந்த டிஜிட்டல் இந்தியாவால் தான் அப்படிங்கிற. அதுக்கு பிரதமருக்கு நன்றி சொல்லணும். எல்லோருக்கும் வங்கி கணக்கு தொடங்கின பிரதமரால் தான். எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம், எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம் அப்படின்னு சொன்னால் யாராவது சிரிக்க மாட்டாங்களா சார்? சிரிச்சிருவாங்க சார். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன். நீங்கள் உங்களுடைய தரமோ குஜராத்தோடைய தரமோ தமிழ்நாடுடைய தரமோ திரும்பவும் சொல்கிற ஒன்று நம்புறீங்களா? நீங்கள் காலாவதியான மாடல் வந்து குஜராத் மாடல் சார், களத்தில் இருக்கிற மாடல் திராவிட மாடல் சார். நாங்கள் ஒவ்வொன்றத்தையும் கட்டமைச்சு வச்சுருக்கிறோம். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே ரேஷியோ எவ்வளோ கணக்கு தயவு செஞ்சு தரவோடு பேச சொல்லுங்கன்ற. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பணம் எடுக்கிறீங்களா? அது என்ன கணக்கில் எடுக்கிறீங்கப்பா? மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பணம் எடுக்கிறீங்கன்னா அது என்ன கணக்கில் எடுக்கிறீங்க? ஏழைங்க காசு தானே, ஏன் எடுக்கிறீங்க? உங்கள் மோடி சர்க்கார்கிட்ட சொல்லி எடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. தமிழிசை அக்காக்கிட்ட கேட்டு தான் நீங்கள் சொல்லுங்கள் பதில். வாங்கிறதே 1000 ரூபாய் போடுறாங்க. அந்த 1000 ரூபாய் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பணம் எடுத்துக்கிறது யார்? நீங்களா நாங்களா? எங்கே பதில்? எங்கள் பாயிட்டு வந்து கொள்ளச்சி கார்பரேட்டுக்காரனுக்கு அள்ளி குத்துனுக்குது மோடி சர்க்கார். அதை பற்றி பேசினு இருக்கீங்க. விசில் ஊதுற சத்தத்தில் தான் 5000 வந்திருக்குங்கிறார் விஜய். அந்த நடிகர் கட்சி இருக்குல்ல, அந்த நடிகர் கட்சியில் அவர் பேசுகிற எந்த வார்த்தையிலையாவது உண்மை இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? எந்த வார்த்தையிலையாவது? அந்த நடிகர் கட்சி, அந்த நடிகர் பொய் மட்டும் தானே சார் பேசுகிறாரு, உண்மை எங்கே சார் பேசுகிறாரு?
எல்லாமே பொய் தானே பேசுறாரு. என்ன உண்மையை பேசுறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அவர் பேசின உண்மையை. சார் சார் இங்க பாருங்க, தீய சக்தி தூய சக்தி இந்த டைலாக் பேசுறாரு. யாரையும் எழுதி கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று பேசுறீங்க. டிஎம்கே டிவிகே ரெண்டு தான். வர நான் கேட்குறேன், எந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு மனசாட்சி உறுத்தலை? உங்களுக்கு உறுத்தலை? நான் கேட்குறேன், உங்கள் சம்பளம் எவ்வளோ? பொது வேலையில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? அது கோர்ட்டில் வழக்க சந்திக்கிறாரா? இப்போ நீங்கள் அந்த வருமான வரி தானே சொல்கிறீங்க. சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க அதை முதல்ல தைரியமான ஆளாக இருந்தால், நேர்மையான ஆளாக இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லுங்க. அதான் செங்கோட்டையன் சொல்கிறாரு 500 கோடியிலேருந்து 1000 இந்த செங்கோட்டையன் சொல்றது நான் கோடி. திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் தானேங்க இந்த கட்சிக்கு தலைவர்னு சொல்கிறீங்க. நீங்கள் வாங்குற சம்பளத்தை நான் இவ்வளோ வாங்குறேன், இதில் நான் இன்கம் டேக்ஸ் இவ்வளோ கட்டுறேன், இதில் வந்து செஸ்ஸுக்கு நான் இவ்வளோ கட்டுறேன், இதில் டிடிஎஸ்க்கு இவ்வளோ கட்டுறேன், ஜிஎஸ்டிக்கு இவ்வளோ கட்டுறேன், வெளிப்படையாக சொல்லுங்க பார்ப்போம். என்னவோ ஆனால் நான் வந்து கரியரின் உச்சத்துலேருந்து வந்தேன், நான் வந்து இதை விட்டுட்டு வந்தேன் அதை விட்டுட்டு வந்தேன்றீங்க. எல்லாமே பொய்ங்க. யாருங்க நீங்கள்? எதன் அடிப்படையில் நீங்கள் கேரியரோட உச்சத்தில் வந்தேன்றீங்க? டிஃபன் கேரியரா? ஏன்னா நீங்கள் வசூல் ரீதியாக நீங்கள் நம்பர் 1 நடிகரா, இல்லை ஆடியன்ஸ் பேஸில் நீங்கள் நம்பர் 1 நடிகர்? எதில் நீங்கள் நம்பர் 1? ஏங்க நான் அந்த நடிகர் வாயை திறந்தாலே பொய் பேசுகிறாருங்க. அந்த பொய் பேசுகிற நடிகரை வச்சுன்னு விவாதம் பண்ணிருக்கு. அவர் பேசும்போது சொல்கிறார், சார் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிலாம் இருக்குது, உருவாக்குனவங்க வேறு. இவங்க வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க. நான் சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், 2 வருஷம்தான் ஆகுது. எனக்குள்ள ஆதரவை பாருங்கள். நீங்கள் அது மாதிரி தனியாக கட்சி ஆரம்பித்து 1% எடுத்துருங்க பார்ப்போம் அப்படிங்கிற. அதுக்கு தான் கொஞ்சமாவது வரலாறை படிச்சுட்டு வரணும்னு சொல்கிறது. தம்பி நடிகர் விஜய்க்கு வந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, திமுகவை ஆரம்பிக்கும் போடும்போது தலைவர் கலைஞர் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வர சொல்லு, ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க. சும்மா இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது சார், தயவு செஞ்சு சொல்கிறேன். மக்கள் வந்து உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ நடிகர் பார்க்க வராங்க, கை தட்டுறாங்க, கூட்டம் வருதுன்றதோட போயிடணும். ஒழுங்காக வரலாறை படிச்சுட்டு வந்து பேசுங்க, குறைந்தபட்ச பொது அறிவோடு பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். கட்சி ஆரம்பிக்கப்படும் போது திமுக தலைவர் கலைஞர் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு படிச்சுட்டு வந்து பேசுங்க. எத்தனை கூட்டங்கள் நடத்திருப்பாரு, எத்தனை மாநாடுகள் போட்டிருப்பாரு, எவ்வளோ நிதி. சரி, சின்ன பையன் அனுபவம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொள்ளடிச்சதுல அனுபவம் இல்லைங்கிறாரு அவர். நீங்கள் நேர்மையான ஒரு நபராக இருந்தால் ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் போய் கட்டிட்டு வாங்க. எது கோர்ட்டுக்கு போகிறீங்க? இயலாமல், அதை எங்களை தாவேக்காவை எதிர்க்க இயலாமல் இல்லாதவங்க தான் இது வந்து பி டீமு ஏ டீம்லாம் சொல்கிறாங்க. நான் முதல்ல அந்த இதுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு வரேன். நீங்கள் நேர்மையான நபராக இருந்தால் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதானே, ஏன் கட்ட மாட்டேற? அதாவது வழக்கு இருக்குது சார் கோர்ட்டில். நீங்கள் வேறு எதுங்க வழக்குக்கு போனீங்க? நீ தான் நேர்மையான வரி கட்டிட்டு போ. சரி, ஒரு கார் இறக்குமதி பண்ணீங்கல்ல, ரோல்ஸ் ராய்ஸ் ஏதோ ஒரு காரை இறக்குமதி பண்ணீங்கல்ல, அதுக்கு டேக்ஸ் கட்ட சொன்னாங்களே, அதுக்கு எதுக்கு கோர்ட்டுக்கு போன நீ? எத்தனை தடவை உங்களுக்கு அபராதம் போட்டுக்கிறாங்க? எதையாவது ஒழுங்கு கட்டியிருக்கிறீங்களா? என்ன நீ வந்து நேர்மையான நபர், திரும்ப நீங்கள் நேர்மையான நபர் மாதிரி நீங்கள் என்னவோ பெருசாக உத்தமர் மாதிரி வந்து பேசுகிறீங்க. எதில் நீங்கள் உத்தமர்? மேடை இருக்குது, மைக் இருக்குது, பொதுவாக பொய் பேசிட்டு உட்காந்துக்கிறீங்க. நீ எதில் தான் உத்தமம்? எதில் உத்தமம்? தயவு செஞ்சு முறைப்படி இந்த நாட்டுக்கு வரி கட்டியிருக்கியா? குறைந்தபட்சம் உன் ரசிகர்களை நீ ஒழுங்குபடுத்திருக்கியா? நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும், நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். அதில் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது? நீங்கள் முதல்ல நேர்மையான நபரே இல்லையா? நடிகர் விஜய் நேர்மையான நபர் நிரூபித்து காட்டுங்க. நான் இல்லைன்ற ஊழல் பெருவழின்ற அரசாங்கத்தை ஏமாத்துக்காரர்னு சொல்கிறேன். இந்த அரசே சரியில்லைங்கிறாரு அவர். தனி மனிதனா முதல்ல விஜயை பேச சொல்லுங்கன்ற, அதுக்கப்புறம் அரசாங்கத்தை பற்றி அப்புறம் பேசுவோம். அந்த தகுதி முதல்ல இருக்கா? தனி மனித ஒழுக்கம் முதல்ல விஜய்க்கு இருக்கா? இந்த நாட்டுடைய குடிமகனா இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி செலுத்துறதுக்கு துப்பு இல்லாமல் கோர்ட்டு வாசலில் போய் நின்று இருக்கீங்க. என்ன ஒழுக்கமான நபர் நீங்கள்? மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறாரு. இங்கே சட்டம் ஒழுங்கு அப்படி தான் இருக்குது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலை இல்லை,
அவர் ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்குங்கிறார். இல்லை, ஒரு வார்த்தை எதுக்காக சொல்லப்படுது, எதுக்காக எந்த இடத்துல சொல்லப்படுதுன்னு சிந்திக்கணும். நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்னா, சமூக நீதிக்கு எதிராக பிஜேபி செயல்படுது, அதுக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. எங்கள் மேலே ஒரு சட்டத்தையோ திட்டத்தையோ நீங்கள் திணிக்கிறீங்க, அதுக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. எங்களுக்கு வரி பகிர்வை பற்றி கொடுக்கணும்னு பேசும்போது கொடுக்க மாட்டீங்க, அதை எதிர்த்து கேட்கறதுல நாங்கள் உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. எங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறோம், சட்டத்தை கொண்டு வர அதை நடைமுறைப்படுத்த முடியலன்னும் போது அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம் பாருங்க, அதுக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. இதுக்கெல்லாம் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பேசுகிறோம். எதுக்கு சொல்கிறேனே தெரியாமல் நடிகர் விஜய் பேசுனா அப்போ நடிகர் விஜய்க்கு என்ன புரியும் சொல்லுங்கள் நீங்கள்? அவர் மேடையில் வந்து பேசின அத்தனையும் பொய்யா பேசினார். இப்போவும் சொல்கிறேன், நான் பொதுவெளியில் தான் சொல்கிறேன். சிறப்பான மாநிலங்களில், பாதுகாப்பான மாநிலங்களில் இந்திய ஒன்றிய அரசு வெளியிடுற தரவுகள் படி பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, ஒரு நிமிஷங்க, இல்லைன்னு நடிகர் விஜயால் நிரூபிக்க முடியுமா? அவர் பேசுனதுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை இருந்தா ஏன் அண்ணா பல்கலைக்கழகம் நடக்குது, கோவில் அப்படி நடக்குது, போக்சோ அதிகரிக்குது. நான் தெளிவாக நான் சொல்றதுக்கு பொதுவெளியில் சொல்ற தரவுகள் அடிப்படையில் பேசுகிறேன். அவர் அரசியல் மேடைக்காக பேசுறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னு கேட்குறேன். நான் சொல்ற கருத்தை இல்லை நிரூபிச்சு காட்டுங்க. அப்புறம் எப்படி நடிகர் விஜய் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ நீங்கள் பொய் பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, திமுக மேலே ஒரு வன்மம் இருக்கு. அந்த வன்மத்தை நீங்கள் மேடையில் ஏறி கக்கறீங்க. அந்த மேடையில் ஏறி கக்க வேண்டிய அவசியம் முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு சிந்திச்சு பேசணும். எந்த கட்சியும் ஒழிக்க நான் வரல, எந்த கட்சி மேலும் வெறுப்புலாம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதில் உலகத்திலே இப்படி ஒரு கட்சி நடத்தின ஒரே நபர் இவராக தான் இருப்பார். அப்புறம் எப்படி நீ ஆட்சிக்கு வருவார்? இப்போ நீ தானே சொன்னீங்க ஏதோ தனிப்பட்ட காழ்ப்பு ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க. அது அதான் அவர் பேசுறதுல உண்மை இல்லைன்னா அதுக்கு பேர் என்னங்க? நீங்களே சொல்லுங்க. அவர் சொல்ற தரவுகள் அடிப்படையில் எல்லாம் பொய்யா பேசுறாரு. அப்ப அதோட காரணம் என்னன்னு நீங்க சொல்லிடுங்க. உண்மை இல்லாம வேற என்ன காரணம்? காழ்ப்புணர்ச்சி இல்லாம வேற என்ன காரணம்? அதான் அவர் சொல்றாரு எந்த கட்சியும் ஒழிக்க நான் வரலன்னு தானே சொல்றாரு அவரு. நீங்க கட்சிக்குள்ளேயே வரல, நீங்க பேசுற கருத்து உண்மையா பொய்யா? இதான் என்னோட கேள்வி. நீங்க பொய் பேசுறீங்க, நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நான் சொல்றது உண்மை, நான் நிரூபிச்சு காட்டுறேன், நான் தயார். இல்லைன்னா நடிகர் விஜயோ அவர் சார்ந்த யார் வேணா பேசட்டும். இதை ஒன்றிய அரசு தரவுப்படி பாதுகாப்பான மாநிலத்தில் நம்பர் 1 சார். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு பாதுகாப்பான மாநிலமா இல்லைன்னா எப்படி சார் வரும் சொல்லுங்க? இதெல்லாம் ஆதாரமாக இருக்கும்போது தப்பாக பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, வன்மம் இருக்குது பேசுறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்ற. சரி, ஆட்சி முடிய நேரத்தில் போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படிங்கிறாரு. மக்களுடைய கனவே அந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி போகணுங்கிறது தான். அதனால தான் நடிகர் விஜய் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய தேவை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் மாறுபடும். நேற்று இருந்த தேவை இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இருக்கிற தேவை நாளைக்கு இருக்காது. நான் ஆட்சிக்கு வந்தவுடனே சில தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டேன்றது நாங்கள் போய் உட்கார முடியாது. முதல்ல அது புரியணும். அது புரியாத நடிகருக்கு அதுதான் அபத்தமாக பேசுவார். ஆட்சி முடியும் போது சொல்கிறோம்னா, ஆட்சிக்கு வரும்போது என்ன தேவை? கொரோனா காலகட்டத்தில் நம்ம இருந்தோம். அன்றைக்கி நமக்கு ஆக்சிஜன் தேவை, பெட்டு தேவை, மருந்து தேவை, மாத்திரை தேவைன்னு இருந்தது. அன்றைக்கி இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொரோனா வார்டுக்குள்ளே போகாத போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போனார். நீங்கள் போனீங்களா? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார் இந்த நடிகர் விஜய் சொல்லுங்கள்? அன்னைக்கு அது தேவைப்படுது, அதை கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது வேலைவாய்ப்பை உருவாக்குறோம், கல்வியில் உயர்த்துறோம், மாநிலத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கின்னு இருக்கோம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து செதுக்கி உருவாக்குறோம். மக்களுக்கு தேவைகளை கேட்டு பார்த்து செஞ்சு சொல்கிறது. ஒரு ஆட்சி நடத்துறது இவங்க தான் சொல்கிறாங்க, இவங்களா புகழ்ந்துக்கிறாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நடத்த முடியல, இது என்ன அரசு நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறேன். எந்த காலத்துலேயுமே ஒரு தவறு நடந்ததே இல்லையா? இதோ அந்த நடிகர் விஜய் என்ன நினைக்கணும், எதிர்பார்க்கணும்னா, எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் லீக்கேஜ் செய்யப்பட்டது. அப்போ இவர் எங்கே குரல் கொடுத்தாரு? ஆல் இண்டியா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் லீக் ஆச்சுல, அப்போ எங்கே போயிருந்தார்? இருங்க, அப்போ எங்கே நான் என்ன சொல்கிறேன், இந்த தவறை நான் நியாயப்படுத்தி இங்கே உட்காந்து பேசலை. அந்த தவறு நடந்தது, அந்த தவறு நடந்த அடுத்த நிமிஷம் அதில் யார் சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு, நடவடிக்கை எடுக்கப்படுது. நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சுட்டு தான் கேள்வி கேட்குறோம். நடிகர் விஜய் அந்த கடமையை செஞ்சாரான்றது என்னோட அடுத்த கேள்வி.
அப்போ எந்த இடத்துலையும் தன்னுடைய கடமையை செய்ய தவறு நடிகர் விஜய் கேள்வி கேட்கவும் தகுதியற்றவராக மாறுறாரு. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் கேள்வி மட்டும்தான் கேட்குறீங்க. அப்போ கேள்விக்கான பதில் எதுக்குமே நடிகர் விஜய் கிட்ட பதில் இல்லை. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டுன்னு வச்சு. என்ன விஜயால் என்ன செய்ய முடியும், விஜய்க்கு என்ன தெரியும்? இப்போ சொன்னீங்கல்ல கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னால் என்ன சாத்தியப்படுத்த முடியுமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன், அதை செய்வேன். அதை என்னது, வீட்டுக்கு கார் வாங்கி கொடுக்குறதா, வீட்டுக்கு பைக் வாங்கி கொடுக்குறதா, என்ன சாத்தியம்? அதுதான் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன குறைன்னு சொல்லு, நேரடியாக குற்றச்சாட்டுன்ற நான். தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி இல்லை, தமிழ்நாட்டு மக்களில் உணவு இல்லை, அடிப்படை தேவையை நிறைவேற்றுவாங்கிறாரா? அடிப்படை தேவையை இல்லாமையா நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு? இல்லை, நீ எனக்கு பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவோட வளர்ச்சி 6.5 தான், தமிழ்நாடுடைய வளர்ச்சி 2 மடங்கு இருக்குது. அப்போ நாம் தன்னிறைவு பெற்றுட்டோமா இல்லையா? இந்த தரவை நான் சொன்னேன்னா ஒன்றிய அரசு சொல்லிச்சா? அப்போ எந்த தரவுகளுமே இல்லாமல் நடிகர் விஜய் பொய் பேசுகிறான்னு திரும்ப நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறது எது எப்படியோ, திமுக தனக்கு போட்டியாக நினச்சிருக்கிறது தாவேக்கா தான், வெளில போகுது தாவேக்கா தான் அப்படின்னு திமுக நினச்சிருச்சு. அதான் சார், பூனை கண்ணை மூட்டிடுச்சுன்னா பூலோகம் இருண்டாயிடுச்சுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி அந்த நடிகர் விஜய் அந்த ஒரு படத்தில் நகைச்சுவாக வரும், நான் அம்பானியாவேன், நான் அம்பானியாவேன், நான் அம்பானியாவேன்னு ஒரு படத்தில் காமெடியா, அது ஏதோ ஒரு படத்தில். அந்த மாதிரி நடிகர் விஜய் ஆயிட்டார். அவர் ஒரு 2 மாதம் அப்படி தான் சுற்றின்னு இருப்பார். அதுக்கப்புறம் சரியாகி வீட்டில் உட்காந்துருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் அதுக்கான பாடத்தை கொடுத்துருவாங்க. அவர் கருத்துக்களை பார்க்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.